வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 11ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். விக்டர் மேயர் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் மாதிரியே இந்த விக்டர் மேயர் டெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஆல்கஹாலை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. அங்க டர்பிலிட்டி வந்துச்சு, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம பிரிக்கலாம். அதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டெப்னு பாருங்க. நான் முதல்ல ஜென்ரலா ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கேன், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு ஆல்கஹாலுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். இது ஒரு ஆல்கஹால் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அயோடினேஷன் பண்ண போறோம். அயோடின் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்கைல் அயோடைடா மாறுது. தென் அதை சில்வர் நைட்ரைட் எடுத்து நைட்ரேஷன் பண்ணும்போது நைட்ரோ ஆல்கேனா கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் அதை அந்த நைட்ரோ ஆல்கேனை நைட்ரஸ் ஆசிடை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்டன்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை KOHல வச்சோம் அப்படின்னா கலர் அப்பியரன்ஸ் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு வந்தது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பிரைமரி ஆல்கஹாலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் எப்படி இருக்கும்னா ரெட் கலரேஷன் ஃபார்ம் பண்ணும். செகண்டரி ஆல்கஹால்னா ப்ளூ கலரேஷன் ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது டெர்ஷரி ஆல்கஹாலா இருந்துச்சு அப்படின்னா நோ கலரேஷன். அப்ப ரெட் வந்துச்சுன்னா பிரைமரி, ப்ளூ வந்தா செகண்டரி, எந்த கலருமே வரல அப்படின்னா அது டெர்ஷரி ஆல்கஹால். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பிரைமரி ஆல்கஹால் பார்த்துருவோம். எப்படி எழுதுறேன் சார் கவனிங்க தங்கங்களா. CH3 CH2OH. நான் என்ன எடுத்துக்கேன்னா எத்தனால் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் அண்ட் பாஸ்பரஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த OHக்கு பதிலாக அந்த I வந்து உட்காரும். அப்போ ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னு கவனிங்க, CH3 என்ன வருந்தாங்களா CH2I அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதை சில்வர் நைட்ரைட்டோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பண்ண மாதிரி அதே தான். இந்த அயோடின் வந்து வெளியே போயிட்டு இந்த NO2 வந்து உள்ள வந்து உட்காரும். அப்ப என்ன வருதுன்னு கவனித்தாங்களா, CH3 CH2NO2 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நைட்ரோ ஆல்கைன் கிடைக்குதுல, இதை நம்ம நைட்ரஸ் ஆசிட்ல ட்ரீட் பண்ணணும். நல்லா கவனிங்க, HONO சார் எழுதுறாங்க. நைட்ரஸ் ஆசிட் ஃபார்முலா வந்து என்னது HNO2, அதை HONO சார் பிரிச்சு எழுதிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க, வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. எப்படி சார் ஆக போகுதுன்னு கவனிங்க, இங்க இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன், இங்க இருந்து ஆக்சிஜன், இது ரெண்டும் சேர்ந்து -H2O வெளியே போயிருது. கவனிக்குதுங்களா, CH3 C, இது NO2 எழுதிருங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா இங்க OH2 போயிருச்சு, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் போயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, டபுள் பாண்ட் NOH அப்படின்னு போட்டுருங்க. சொன்ன விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு, N போய் அங்க அட்டாச் ஆயிரும், டபுள் பாண்ட் NOH. அப்புறம் இந்த சொல்யூஷன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க KOHல வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த OHம் இந்த Hம் சேர்ந்து வாட்டரை வெளியே போயிட்டு ரிமைனிங் என்ன வருது கவனிங்க, CH3 CNO2 NOK வரும். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்பியரன்ஸுக்கு காரணம். புரிஞ்சதாங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம நேம் வைக்கணும். இது என்ன தெரியும் நமக்கு, எத்தனால். எல்லாரும் தெரிஞ்சது தான், எத்தனால் அப்படின்னு எழுதிடலாம். இது எப்படி எழுதுவோம் நம்ம, அயோடோ ஈத்தேன் அப்படின்னு எழுதுவோம். அயோடோ ஈத்தேன். இது என்னது, நைட்ரோ ஈத்தேன். இது என்னது மாதிரி, நைட்ரோ ஈத்தேன். சரிங்களா, மிச்சம் இருக்கிற ரெண்டுக்கு நமக்கு நேம் கொடுக்கல, அதனால் அது எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மூணுக்கு எழுதிருங்க. இப்போ இதை எப்படி பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் டிட்டோவா செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் வரும்போது எப்படின்னு கவனிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம செகண்டரி ஆல் எடுக்க போகிறோம். கவனிங்க, CH3 CH CH3 OH. இது வந்து என்னன்னா ப்ரோப்பன் 2 ஆல் சொல்லக்கூடிய செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். சேம் ப்ரொசீஜர் முதல்ல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. I2P பாஸ்பரஸ் பிரசன்ஸ் வச்சிங்க என்ன ஆகும்னா அந்த OHக்கு பதிலாக I வந்து உட்காந்துரும். அப்போ CH3 CHI CH3 அப்படின்னு வந்துடும். செகண்ட் என்ன பண்ணணும், இதில் நம்ம சில்வர் நைட்ரைட் போடணும். AgNO2 போட்டோம்னா இந்த ஐக்கு பதில் NO2 போய் உட்காரும். அப்போ CH3 CH3NO2 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், நைட்ரஸ் ஆசிட்ல போட போகிறோம். HONO அப்படின்னு எழுதிப்போம். ரைட். இப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க, வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆக போகுது. எப்படி ஆக போகுதுன்னு கவனிங்க தங்கங்களா. இங்கிருந்து H, இங்கிருந்து என்ன பண்ணுதுன்னா OH. ஸோ இது ரெண்டு வெளியே போச்சு அப்படின்னா -H2O வெளியே போயிடும். இப்போ ரிமைனிங் பார்ட் எப்படி எழுதுறேன்னு சார் கவனிங்க, CH3 C, இங்கிட்டு CH3 வந்துருச்சு, இங்கே NO2,
இந்த NO மேலே போய் உட்காந்துரும். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த NO இந்த இடத்துல போய் உட்காந்துரும். ரைட். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம KOHல வைக்க போகிறோம். அப்படி வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ளூ கலர் கிடைக்குது. அப்போ நம்மளுடைய ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆல்கஹால் எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரோப்பன் 2R எடுத்துருக்கோம். ப்ரோப்பனால் எடுத்திருக்கோம். இதை பண்ணும்போது இது அயனைசேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2-iodopropane கிடைக்குது. ஏன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது 1 2 3. அப்போ 2-iodopropane அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நைட்ரேஷன் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் வந்து என்னென்னா 2-nitropropane. அப்போ இதுக்கு பேர் என்னமா 2-nitropropane அப்படின்னு எழுதிடலாம். ரைட். நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு பேர் வந்து கவனிங்க 1 2 3. இது ப்ரோப்பேன் தான். ஆனால் செகண்ட் பொசிஷனில் நைட்ரோவும் இருக்குது, நைட்ரோ காம்பவுண்ட் இருக்குது, நைட்ரோஸும் இருக்குது. அப்போ யாரை சார் முதல் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோவை தான் முதல் எழுதுவோம். அப்போ எழுத என்ன பேர் 2 நைட்ரோ, அப்புறம் 2 நைட்ரஸோ, அப்புறம் இது என்னது ப்ரோப்பேன் 2 நைட்ரஸோ ப்ரோப்பேன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அது ப்ளூ கலர் அடுத்து KOH கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இருக்குங்களா. COH CH3 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 போட்டாச்சு. பண்ண அதே ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். என்னது ஃபர்ஸ்ட் அயோடினேஷன் I2P போட போகிறோம். இந்த OH பதில் I உள்ள வரப்போகுது. அப்போ I இங்கே வந்துடும். CH3 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 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் சில்வர் நைட்ரைட் போடணும். அப்போ நைட்ரோ காம்பவுண்ட் உள்ளே போகும். அப்போ கவனித்தாங்களா CH3 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 என்ன வருமா இங்கே NO2ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை நைட்ரஸ் ஆசிடில் வைக்கணும். HONO போட்டோம் அப்படின்னா முன்னாடி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு வாட்டர் வெளியேறதுக்கு இங்கே ஹைட்ரஜன் இருந்துச்சு. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ நோ ரியாக்ஷன். அப்போ நோ ரியாக்ஷன்னா கலரேஷன் வராது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், தேர்ஸ்டி ஆல்கஹால் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். காரணம் வந்து என்னென்னா அந்த ஹைட்ரஜன் இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ இங்கே காம்பவுண்டுக்கு நம்ம நேம் வைக்கணும். வாங்க வைக்கலாம். இது என்ன சார் பார்த்தீங்கன்னா தங்க கவனிங்க 1 2 3. அப்போ செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்குது, இங்கே OH இருக்குது. அப்போ என்ன எழுத போகிறீங்க கவனிங்க 2 மெத்தில். சரிங்களா? எத்தனை கார்பன் இருக்குன்னு 3 கார்பன். அப்போ ப்ரோப்பன் 2ஆல் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய நேமு. காம்பவுண்ட் நேம் பார்த்தாங்களா 1 2 3. இதுதான் லாங் செயின். இந்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்களா அயோடின் இருக்குது, நமக்கு மெத்தில் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வருவா? ஆல்ஃபாபெட்டில் அயோடா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்போ என்ன நேம் பாருங்கள் 2 அயோடோ, அடுத்து 2 மெத்தில், என்ன எழுத போறீங்க ப்ரோப்பேன் அப்படின்னு எழுதுனா போதுமானது. ஸோ இந்த காம்பவுண்டை பாருங்க 1 2 3. செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்கு, நைட்ரோ இருக்கு. அப்போ யார் வருவா அப்படின்னா முதல் மெத்தில் தான் வரும். 2 மெத்தில், அப்புறம் 2 நைட்ரோ, என்னையா வரும் ப்ரோப்பேன் அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நேம் எழுதலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.